ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோ வந்து பிறந்த நாள், அதை பற்றி தான் ஒரு சின்ன ஷேரிங்கு. ஏன் பிறந்த நாள் பற்றி இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம். நான் நிறைய பேர் என்னுடைய சுற்று வட்டாரத்தில் நான் நிறைய மோஸ்ட்லி கேட்குறது என்னென்னா, பிறந்த நாள் அப்படின்னா, ஆட போப்பா பிறந்தாளா, ஏன் பிறந்தோன்ட்டே தெரியல, இதெல்லாம் நான் கொண்டாடுறது கூட கிடையாதுங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் கூட நான் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம், அது மாதிரி சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பிறந்த நாள் அப்படின்றது நம்முடைய ஒவ்வொரு வருடத்தின் புதிய தொடக்கமாக தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம கடந்து வந்த பாதைகளையெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்து அதில் வந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கின விஷயங்களை நம்ம வந்து அதை அடுத்த ஆண்டில் வரப்போகிற ஆண்டில் நம்ம வந்து அதை செயல்படுத்தலாம். அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அதில் போன வருஷம் நம்ம செஞ்ச தவறுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைத்த துன்பங்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து நம்ம கடந்து அதை சரி செஞ்சு அடுத்த வருஷத்தை நம்மளே வந்து சந்தோஷமாக ஆக்கிக்கலாம். அதுதான் வந்து என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நமக்கு வந்து நன்றி சொல்லுதல். நன்றி சொல்லுதல்னால் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கடவுளுக்கு, இறைவனுக்கு நன்றி சொல்லுதல். நம்ம கோயிலுக்கெலாம் போவோம். கோயிலுக்கு போயிட்டு புத்தாடை உடுத்தி கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு நம்மளுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம கடவுள் வந்து அவர் நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஆசீர்வாதமாக நம்ம நினச்சி நம்ம கோயிலுக்கு போவோம். அது ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு வந்து பெரியவர்களிடம் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் இல்லைங்களா? ஆசீர்வாதம் என்பது, அதுவும் பெரியவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் பிறந்த நாளில் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். அவங்க வந்து மனதார வாழ்த்துவாங்க. பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாத நல்லா வாழ்க, வாழ்க வளமுடன், இது மாதிரிலாம் வார்த்தைகள் அவங்க நமக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாத நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, ரிலேட்டிவ்ஸுங்களுக்கு ஸ்வீட் கொடுப்போம். ஸ்வீட் கொடுக்குறப்போ அவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு வந்து நம்ம உணர்கிற தருணம், அன்பு தருணமாக இருக்கும். அப்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நாள் முழுதும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை, நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாத அன்றைக்கி வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்து நம்ம வந்து இந்த வருடத்தில் இந்த நாளில் நம்ம காலடி எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் ஒரு சிலர் எடுக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கெட்ட விஷயத்தை நான் விட்டணும், இந்த வருஷத்தில் இந்த நல்ல விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் நினைப்பாங்க. கோயிலில் வந்து அந்த பிறந்த நாள் அப்போது நிறைய பேர் கோயிலில் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பாங்க. அந்த நல்ல நாளில் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஒரு வாழ்த்துதல் கிடைக்கும். நம்மளுக்கு மனசுலே வந்து ஒரு நம்ம இந்த உலகிற்கு முக்கியமானவர்கள், நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை மற்றவங்களுக்கு நம்ம செய்கிறோன்ற ஒரு சுயமரியாதையும் மகிழ்ச்சியும் அன்றைக்கி வந்து நமக்கு பல மடங்காக அதிகரிக்கும். அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. 4 பேர் நம்மளை வாழ்த்துறாங்க, ஒரு அன்னதானம் கொடுக்குறோம், ஒரு ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்கிறோம், அவங்க நம்மளை வாழ்த்துறோம். நம்மளையும் அறியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம மனசில் வரும். அது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாத நம்ம வந்து தலைவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம். ஏன் நம்ம தலைவர்களுக்கெல்லாம் காந்திஜி, நேருஜி, காமராஜர், இவர் எல்லாருக்குமே, அண்ணா, இவங்க அறிஞர் அண்ணா, இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம். அவங்களுடைய நினைவு தினம்னாலும் சரி, பிறந்த நாளும் சரி, அவங்கள நினைவு கூறுறோம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு லெசனாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம அந்த அளவுக்கு நம்ம செய்யலைனாலும் நம்மள வந்து அவங்ககிட்டேருந்து அவங்களுக்கே நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், அந்த ஒரு தாட்டு வர சொல்லும். நம்மளால் முடிஞ்சது
நல்ல ஒரு விஷயத்த நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி எப்படிலாம் விஷ் பண்ணுவோம் அப்படின்றப்போ பல விஷஸ் வர சொல்ல நம்ம அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஷேரிங் தான். இதை பற்றி என்னுடைய சுற்று வட்டாரத்தில் ஒரு இது னால ஒரு புரிதல் இல்லாதவங்க ஒரு சிலர் சொன்னதுனால ஒரு சின்ன பிறந்தநாள் பதிவு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுவீங்க அப்படின்றது எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள் அப்படின்றது ஒரு புதிய தொடக்கம். நெக்ஸ்ட் இயர், அதாவது வரும் வருடத்தை, நம்மளுடைய லட்சியத்தை, நம்மளுடைய கனவை அதை ஜெயிக்கிற ஒரு மறு பிறப்பாக தான் நம்ம நினைக்கிறேன் நான். ஸோ பிறந்தநாள் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய பிறந்தநாள் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன பாட்டோடு நான் முடிச்சுக்கிறேன். தேனே பாலே தேனே பாலே நீவா கண்ணுக்குள்ளே யாரோ நெஞ்சமெல்லாம் நானும் கொஞ்ச நாளிலே நெஞ்சம் தாங்கல, கொஞ்சம் நாளிலே நெஞ்சம் தாங்கல. தேங்க்யூ.